எல்லாரும் சிவலிங்கம் வாங்கிக்கோங்க, எல்லாரும் சிவபூஜை செய்யுங்க. தெரிஞ்சு தெரியாமல் அறிந்து அறியாமல் செய்த அத்தனை பாவங்களும் பூன் ஊதி தள்ளுற மாதிரி சிவபூஜை தள்ளிடும். இதுக்கு முன்னாடி செய்தது எத்தனையோ ஜென்மங்களை செய்தது. அடுத்த கேட்டகரிக்கு உங்களை அனுப்பக்கூடிய ஒரு சக்தி எதுக்குன்னா லிங்கத்துக்கு தான் உண்டு. சிவலிங்கத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி போதும், ஒரே ஒரு பூ போதும். போ சிவாய நம்மன்னு போடு, அவ்வளோதான். உனக்கு அன்றைக்கு பொழுது நீ என்ன வேலை வேணாலும் பண்ணிங்க. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு பூ போதும். அதுவும் உச்சி காலமாக இருந்ததுன்னா உங்களை ஓன்னு உயர்த்திடுவார். 12 மணி சிவ பூஜையை தவறவே விடாதீர்கள். ஒருவேளை நான் கம்பெனிக்கு போகிறேன், எனக்கு சூழ்நிலையில் லிங்கம் வச்சு பண்ண முடியலன்னா ஒரு டம்ளர் தண்ணியை சிவாய நம்மன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிங்க. ஏம்மா நீங்கள் பண்ணுங்க, அதனுடைய விஷயம் உங்களுக்கு தெரியல. கண்ணப்பர் 12 மணிக்கு பூஜை பண்ணி தான் 6 நாளில் அடைஞ்சார். வெடிகாலம் 4:30 மணிக்கு தூங்கி எழுந்து பல்லு வளைக்குன்னு சிவகோச்சியரையார் குடும்பியெல்லாம் முடிஞ்சுக்கின்னு ஓடி போய் சிவலிங்கம்